நம்மளோட எஜுகேஷன் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? ஸ்டேட் கிட்டேயா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேயா? ரெண்டு பேரும் சேர்த்து கான்காரண்ட்டுன்ற ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போது அதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் அப்படின்னா 2025ல் ஒரு பில் பாஸ் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். விபிஎஸ்ஏ, அதாவது யூஜிசி, ஏஐசிடிஇ, என்சிடிஇ, இது மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு ஹிந்தி நேமில் வச்சுருக்காங்க. அதாவது விக்சித் பாரத் சிக்ஷா அதிஸ்தனா. இந்த நேமுக்கு நம்ம இன்னும் இங்கிலீஷ்லே வேறு நேம் வைக்கல, ஏன்னா நம்ம லாலே இருக்குது இங்கிலீஷில் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு. மோஸ்ட்டாக இப்போது நிறைய இடத்துல வந்து நேம் வைக்கிறேன்னா ஹிந்தியில் தான் வைக்கிறாங்க. அதை டிரான்ஸ்லேட் ரொம்ப கம்மியாக தான் இங்கிலீஷில் பண்ணுறாங்க. இங்கேயும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடக்குது. இதோட அட்வான்டேஜ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய உயர்கல்வி நிறுவனம் அதிகமாகும், தனியாக இருக்க வேணாம், எல்லாமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலில் வந்துடும், இது நிர்வாகம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எஜுகேஷன் சம்மந்தமான எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எந்த மாதிரி எஜுகேஷன் எந்த மாதிரி கொண்டு வரணுங்கிற எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. இதை எதிர்த்து நிறையா ஸ்டேட்டில் அவங்களோட ஆதரப்பை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டும் இதை பற்றி இன்ஃப்ளூயன்ஸு நிறையா பேர் பேசணும், இதை வெளில கொண்டு வரணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை பற்றி எல்லாருமே கருத்து சொல்லுங்கள். இங்கே இருமொழி கொள்கையே இன்னும் பாதி பேர் முழுசாக கற்றுக்கல. இதில் மும்மொழி கொள்கை, அதில் எல்லாமே இப்போ ஹிந்தியில் தான் வச்சுட்டு இருக்காங்க, இங்கிலீஷே காணோம். வேறு லாங்குவேஜில் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் பேஜ்னு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.